ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான உளுந்து பால் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சியான ரெசிபி. ரெண்டாவது குழந்தைங்களுக்குலாம் இது சாக்லேட் மில்க்குன்னு சொல்லிட்டு ஈஸியாக கொடுத்துடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு உளுந்தம் பயிர் எடுத்திருக்கேங்க. அது கூட ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேங்க. இப்போ இது ரெண்டையும் வந்து நல்லா வறுத்துக்கணும். கருப்பு உளுந்து வறுப்பட்டிருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அதனால் இந்த வெள்ளை உளுந்து செவந்துடுச்சுன்னா அதுதான் நமக்கு பதம். அந்த டைம் வந்து நம்ம எடுத்துடலாங்க. இப்போ பாருங்கள், வெள்ளை உளுந்து நல்லா செவந்து வந்துடுச்சு, நல்லா வறுபட்டுச்சு. இந்த டைம் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ ஒரு குக்கரில் 1 கப் உளுந்துக்கு 2 கப் அளவுக்கு நான் தண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இந்த வறுத்த உளுந்தை நல்லா கழுவிட்டு இது கூட சேர்த்துடலாங்க. சேர்த்து இப்போ இதை வந்துட்டு ஒரு 3 விசில் அளவுக்கு நான் விட்டு எடுத்துக்கிறேங்க. இப்போ பாருங்கள், உளுந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. பாருங்கள், உளுந்து வந்து குழையவும் இல்லை, அதே சமயம் நல்லா வெந்தும் வந்துருச்சு. நம்ம உளுந்தம்பருப்பை வறுக்காமல் சேர்த்தும் செய்யலாம். அது வந்துட்டு உளுந்தம்பருப்பு வந்து ஸ்மெல்லு, உளுந்துக்குன்னே ஒரு ஸ்மெல் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்மெல் இருக்கும். ஸோ அதனால் வறுத்துட்டு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வேக வச்ச உளுத்தம்பருப்பு, அது கூட 2 ஏலக்காய், கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க உளுத்தம்பருப்பை வந்து சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நம்ம உளுந்து வேக வச்சோம் இல்லைங்களா, அந்த மீதி தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாங்க. இப்போ இந்த உளுந்தம்பால் ரெசிபிக்கு வந்துட்டு நம்ம தேங்காய் பால் ஊற்றணுங்க. அதுக்கு அரை மூடி தேங்காய் வந்துட்டு நான் பால் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேங்க. ஃபஸ்ட்டு பால், 2வது பால், எல்லா பாலும் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த உளுந்து வந்து நல்லா லைட்டாக கொதிச்சு வந்துடுச்சு. ஆல்ரெடி உளுந்து வெந்துடுச்சு, இருந்தாலும் லைட்டாக ஒரு கொதி வர விட்டு 1 கப் அளவுக்கு நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் வெல்லம் காய்ச்சி ஊற்றுறதா இருந்தாலும் ஊற்றிக்கலாம். அதுவும் அதே 1 கப்பு இருந்தால் சரியாக இருக்குங்க. இந்த உளுந்தம்பாலுக்கு வந்துட்டு ரொம்ப இனிப்பு இருந்தாலும் நல்லா இருக்காது. இப்போ அந்த சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி வர விட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த பால் வந்து 2 கப் அளவுக்கு சேர்த்துடலாங்க. தேங்காய் பால் ஊற்றினக்கப்புறம் கொதிக்கணும் அப்படிலாம் அவசியம் இல்லைங்க. ஜஸ்ட் அந்த சூட்டில் கலந்து விட்டுட்டோம்னா போதும். பாருங்கள், உங்களுக்கு இது ரொம்ப தண்ணி மாதிரி வரல அப்படின்னு சொன்னோம்னா தண்ணி வேணாலும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.